இருக்கு. அது இது பட்டுது. இது பட்டு வேற தண்ணி மண்ணல் ஏறி எறிஞ்சு அந்த கதிரை ஒரு கம்பால் எடுத்து இப்படி எடுத்து வந்து 2 கதிரை இதெல்லாம் சுவிட்செல்லாம் அடுங்க சார். காலையில் 11 to 5 நான் வீட்டுக்கு விட்டு வெளியே போனேன். மனசாக இருந்தது அந்த இடத்துல வேலைக்கு பக்கத்தில் இந்த குப்பையை பார்த்து வச்சுக்கிறாரு. அதை எனக்கு தெரியாது வீட்டுக்கு வச்சுக்குது. மட்டும் 7 பேர் நாங்கள் செய்கிறது கூலி தொழில். அன்றைக்கு அந்த அடி வச்சு சாப்பிடுது அகல் மற்ற 3 பேரும். എൻ്റെ പേര് ജോവന ഗിരിധരൻ. எனக்கு எங்கள் வீடு நெருப்பு பற்றினதால் அது கொப்பி சாமான் எல்லாம் பேக் எல்லாம் எரிஞ்சுதான். எனக்கு நல்ல செய்கிறார்கள் கொப்பி வைக்க ஷூ வாங்கி தரேன். கஷ்டப்பட்ட குடும்பத்தில் தான் இருக்கேன். நாங்கள் அந்த பக்கத்து வீட்டு வளவுதான் வெளியாக்கி இப்போ 10 வச்சு போட்டு வந்து வேலை செஞ்சனால எப்படி கத்துனு சரியாது. ஆனால் வீட்டு ஒத்தரிமில்லை நான் மட்டும்தான். ஆனால் எல்லாரும் கத்தி இருந்து அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் ஒரு சாமான் இல்லை. எல்லாம் 10 பேர்த்து பிள்ளைகள உடுப்பு எல்லாம் ஒன்றுமே எடுக்கலை. வீட்டை விட்டு கம்பு தடி உரத்தை எடுக்கலை. எல்லாமே இருக்கும். படுக்கிறதுக்கு இட வசதி இல்லை. எல்லாம் 10 பேர்த்து பொம்பளை பிள்ளைகளை வச்சு திரிக்கிறோம். சரி அதோட தான் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் கூலி வேலை செஞ்சுத்தான் சாப்பிட்றோம். கொப்பி சாமி பேக்கு பிள்ளைகள் ஒன்றுமே இல்லை. ஒரு உடுப்பு குறக்க இல்லாமல் இப்போ நாங்கள் இருக்கோம். இது கச்சான் சோளம் தென்னம்பிள்ளை விற்றுத்தான் சாப்பிட்றது. இப்போ பிள்ளைகள் படிப்பு பிரச்சனைலாம் இப்போ ஒன்றுமே பார்க்கவுமே இருக்கேன். இடம் இல்லை, வசதி இல்லை. பிள்ளைகளுக்கு இப்போ ஷூ இல்லை, கொப்பி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. உதவி செய்கிறாக்க கொஞ்சம் உதவி செஞ்சேன் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த அப்படியா கஷ்டத்தில் நாங்கள் இன்றைக்கு கிடக்கோம். உதவி செய்ய மக்கள் இல்லாத நிலைமைத்தான் நாங்கள் இருக்க நாங்கள் குடும்பம். அவனுக்கு எல்லாம் பத்தின வேண்டாம்.